என்ன ஆமாம் உனக்கு கடல் அடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. சார் நீங்களா? உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. தம்பி நான் வந்து தமிழ்நாட்டோட யோ என்ன நாய் பேர் என்ன மிஸ்ட் வந்துட்டியா? ஏன் இப்படி காலை தேய்ச்சி வந்துருங்க? அது இல்லப்பா தம்பி, அண்ணன் வந்து தமிழ்நாட்டோட நடிப்பு கிழக்க பம்கின் ஸ்டார் பிரபாகரன்பா. என்னப்பா தம்பி யோசிக்கிற? இல்லை இது எடிட்டில் வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ணனோட நடிப்பை பார்த்து நீ இப்படிலாம் பேச மாட்டேப்பா. ஒரு சிவாஜி கணேசன் நெஞ்சு வலி சீன் நான் நடிச்சு காட்டுறேன். ஐயோ வேணாம் சார். அப்புறம் எங்களுக்கு நெஞ்சு வலி வந்துட போகுது. சரிப்பா தனுஷன் மணி நடிச்சு காட்டுறேன். சிங்கிள் டேக். பாத்தியா அப்புறம் உனக்கு ஒரு பிசியோதெரபி பார்க்குற மாதிரி இருக்கும். பொறுப்பா தம்பி, அண்ணனோட ஆழமான நடிப்பை நான் நடிச்சு காட்டுறேன். வாடா மச்சா போயிடலாம். இந்த ஆள் மேலோட்டமாக நடிச்சாலே நம்ம மேலே அனுப்பிடுவான். இப்போ ஆழமாக நடிச்சு நம்ம மண்டையை பாலமாக பழந்து போயிடும். வா போயிடலாம். அண்ணன் கிளிப்ஸ் பேரை சாப்பிடுங்க அண்ணன். இன்னைக்கு கிளிப்ஸ் பேரை சாப்பிட போகிறோம். சி ஃபார் சின்ன பஜ்ஜி. நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. எல் ஃபார் லைட்டா கடிச்சு வச்ச பஜ்ஜி, டேஸ்டி. ஐ ஃபார் இங்க இருக்க பஜ்ஜி, சுமாரா இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. அடிங்க டச்சை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கியர் போட்டுருங்க. கொஞ்ச தூரம் முன்னாடி வந்துட்டு செகண்ட் கியர் போட்டுருங்க. இப்போ ஆப்போசிட்ல வண்டி வருது தானே? அப்படி வந்தா என்ன பண்றதுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இப்படிக்கு விடை பெறுவது உங்கள் கிரண். வண்டி வருது. அம்மா சரி நான் ஏதோ பண்ணிட்டு போறேன். இவ்வளோ பேசுவீங்களே, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இஷ்டத்துக்கு அவரை மாதிரி பண்ண இவரை மாதிரி பண்ணேன்னு தப்பா பண்ணாம ரோடோட ஃபாலோவர்ஸ் பிச்சை கேட்காம உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்தனை தப்பா பேசாம நல்ல கண்டென்ட்டுக்காக விடிய தூங்காம கண்டென்ட் எழுதி அது மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிச்சு எழுதி அதை எடுத்துட்டு போய் ஒரு டிஓபியை பார்த்து கேமரா டிஸ்கஷன், லென்ஸ் டிஸ்கஷன், லைட் டிஸ்கஷன், ஆங்கிள் டிஸ்கஷன்லாம் பண்ணி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா ஹீரோக்கு கால் பண்ணா வயிறு வலிக்குது நீங்க நான் ஷூட்டிங் வரலன்னு சொல்லுவான். டிஓபிக்கு கால் பண்ணா ஊருக்கு போறேன் நீங்க ஷூட்டிங் வரலன்னு சொல்லுவான். இதெல்லாம் தாண்டி அந்த படத்தை எப்படியாச்சும் எடுத்து கொண்டு போய் எடிட் பண்ணி, விஎஃப்எக்ஸ் பண்ணி, மியூசிக் பண்ணி, டப்பிங் பண்ணி, எஸ்எஃப்எக்ஸ் பண்ணி, தம்ப்நெயில் பண்ணி ரிலீஸ் பண்ணா வியூஸ் போகாது. நீங்க என்ன பாராட்டினாலும் பரவாயில்ல, குறை சொல்லாம இருந்தா போதும்.